பணம் தான் இங்கே உங்க வாழ்க்கைய உங்க அரசியல அடுத்த தலைமுறைக்கான வாழ்வை அதுவா தீர்மானிக்க போகுது. உனக்கு என்ன கொடுக்கணும்? 1000 ரூபாய் கொடுக்கறதா? ஒரு அரசாங்கத்துடைய 1000 ரூபாய், படிக்கிற பையனுக்கு 1000 ரூபாய். ஒரு அரசாங்கத்துடைய வேலை வீடு வீடா காசு கொடுக்கறது இல்லடா. படிக்கிற பிள்ளைக்கு சரியான சமமான தரமான கல்வி கொடுக்கணும் இலவசமா. அதுதான் அரசாங்கத்துடைய வேலை. வீடு வீடாவை பணம் கொடுக்கறது அரசாங்கத்துடைய வேலை இல்லை. சரியான சமமான தரமான மருத்துவம் கொடுக்கணும் இலவசமா. உயர்நிலை சிகிச்சை கொடுக்கணும் இலவசமா. பணக்காரனுக்கும் ஏழைக்கும் மருத்துவத்தில் எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஒரே மாதிரியான மருத்துவத்தை கொடுக்கணும். அதுதான் அரசாங்கம். படிக்கிற பிள்ளைக்கு பணம் கொடுக்கிற மாசம் மாசம் படிச்சு முடிச்சு வேலை கொடுப்பியா? ஒரு நல்ல நிர்வாகம், ஒரு நல்ல ஆட்சியாளர் படிச்சு முடிச்ச பிள்ளைக்கு அந்த படிப்புக்கான சான்றிதழ் கொடுக்கும் போது அதோடு சேர்த்து அரசு வேலை கொடுக்கணும்டா. அதுதான் ஒரு நல்ல நிர்வாகம், ஒரு நல்ல ஆட்சி. அப்படிப்பட்டவங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்களா? அப்படிப்பட்டவங்க தான் இப்ப இருக்காங்களா ஆட்சியில்? இத்தனை 70 ஆண்டு காலமா 70 காலத்தை முடிச்சு விட்டீங்கல்ல. பரம்பரை திமுக, பரம்பரை அதிமுக. இங்க எது அதிமுக எது திமுக? சொல்லு. எது திமுக எது அதிமுக? ரெண்டு ஒண்ணுமா? நாங்க திமுக பேசுறோம், அதிமுக பேசுறேன் நினைக்காத. நான் அதிமுக பேசுறேன், திமுக பேசுறேன் நினைக்காத. ரெண்டு ஒரே குட்டையில உள்ள மட்டை. ரெண்டு பேரும் திருட்டு போயிடலாம். இங்கேயும் கற்பழிப்பு, அங்கேயும் கற்பழிப்பு. இங்கேயும் கைவோட கொள்ள, அங்கேயும் கைவோட கொள்ள. இங்கேயும் ஊழல், அங்கேயும் ஊழல். இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் லஞ்சம். மாற்றம் தெரியுமா? இதுக்கு பேர் அதிமுக சொல்லுவான், அதுக்கு பேர் திமுக சொல்லுவான். ஐயா பன்னீர்செல்வம் 3 முறை இந்த நாட்டின் முதலமைச்சராக அதிமுக இருந்து போனார். 3 முறை, ஒரு முறை 2 முறை அல்ல. ஜெயலலிதாவுக்கு இணையா போயிருக்காரு 3 முறை. நீ சற்று நினைச்சு பாத்தியா? எங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு, காலம் வரும் திமுக அதிமுக கூட்டணி சேருவாங்க நம்மளை எதிர்த்து. கடைசி ஒரு படி மேல போய் அதிமுக இருந்த பன்னீர்செல்வம் திமுக சேர்ந்துட்டாரு. கூட்டணியெல்லாம் கிடையாது, போய் சேர்ந்துட்டார். இது நமக்கு ஆச்சரியப்படுறதுலாம் ஒண்ணும் இல்ல. ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. ஏன் தெரியுமா? அவர் அங்க இருந்தாலும் அந்த வேலையை தான் செய்ய போறாரு, அவர் இங்க இருந்தாலும் அந்த வேலையை தான் செய்ய போறாரு. அவர் அதிமுக இருந்தாங்க, திமுக இருந்தாங்க. ஆனா மக்கள் சிந்திச்சு பாரு. உங்ககிட்ட ரெட்டலை ஓட்டு போடும் கேட்டு போன பன்னீர்செல்வம் இன்னைக்கு உதயசூரியனை போடு வந்து கேட்டு நிற்கிறார்னா இது ஒரு நிலைப்பாடா? இது ஒரு நீடித்த நிலைப்பாடா? நீடித்த நிலைப்பாடு